பிரான்சில் நீம் பகுதியில் மனைவியை தாக்கிவிட்டு விளையாடினோம் என வாதாடிய கணவனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணையின் போது தான் செய்த செயல் பிரான்ஸ் நாட்டு சட்டப்படி ஒரு குற்றம் என்பது தனக்கு முன்னரே தெரியாது என்று அவர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். நடுவீதியில் தம்பதியினர் தங்களது கை குழந்தைக்கு முன்னால் மோசமாக சண்டையிட்டுக் கொண்டனர். அதில் அந்த நபர் தன் மனைவியின் கன்னத்தில் 2 முறை அறைந்துள்ளார். இதில் நிலை தடுமாறி அந்த குழந்தையின் தள்ளுவண்டியும் கவிழ்ந்தது. ரோமானியாவை சேர்ந்த இந்த தம்பதியை இவ்வாறு மோதிக்கொண்டுள்ளனர். தாக்கப்பட்ட பெண்ணின் தந்தை வீட்டிற்கு விடுமுறைக்காக வந்திருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர். பிரான்சில் இது ஒரு குற்றம் என்று தனக்கு தெரியாது என நீதிமன்றத்தில் அந்த இளைஞன் கூறியுள்ளார். நாங்கள் சும்மா விளையாடி கொண்டிருந்தோம் என்று அவர் தனது செயலை நியாயப்படுத்த முயன்றார். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் நீதிமன்றத்தில் கணவனுக்கு ஆதரவாகவே பேசினார். நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், அவர் என்னை அடிக்கவில்லை என்று சாட்சியம் அளித்தார். அந்த பெண் 11 வயதுடையவர் என்பதால் அவருக்காக வழக்காடிய அவரது தந்தையும் எங்களுக்குள் இது ஒரு விளையாட்டு, இதில் தீவிரமாக எதுவும் இல்லை என்று மருமகனுக்கு ஆதரவாக பேசினார். இறுதியில் குழந்தைக்கு முன்னால் மனைவியை தாக்கிய குற்றத்திற்காக அந்த 18 வயதுடைய இளைஞனை நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்தது.